Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குக்கிங் கில்லாடிஸ் வீடியோ பார்க்க வந்ததுக்கு நன்றி. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெசிபி தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ண போகிறோம். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இதோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. 1/2 கிலோ சிக்கன். இந்த சிக்கனை நான் கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் இது போட்டு கலந்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட தயிர் இருந்தால் அதையும் சேர்த்து போட்டு கலந்து வச்சு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சோன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 1-2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி கேப்சிகமும் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் இதில் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி, வெங்காயத்தை விட தக்காளி ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன். அப்புறம் கரம் மசாலாவில் பட்டை, கொஞ்சமாக கிராம்பு, ஏலக்காய், அதே மாதிரி பிரியாணி இலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். மசாலா ஐட்டமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதோட உப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வெண்ணெய் எடுத்துக்கலாம், இல்லை எண்ணெயாக கூட எடுத்துக்கலாம். ரெண்டும் கலந்து எடுத்துக்கிட்டாலும் கரெக்டு தான். அடுத்தது அரைக்கிறதுக்கு தேங்காய், சோம்பு, மிளகு இது 3 தேவைப்படும். இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். தேங்காய் இது ஒரு 4-5 பத்தை கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இது நான்ஸ்டிக் குக்வேராக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் கடாயாக இருந்தாலும் சரி. அதில் வெண்ணெயை போட்டுட்டு நம்மளோட கரம் மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், அதாவது பிரியாணி இலை எல்லாத்தையுமே போட்டு ஒரு வறுத்துட்டு அதில் கொஞ்சமாக பச்சை மிளகாயும் போட்டு வறுத்துக்கோங்க. இங்கே கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா நான் வெண்ணெயில் எண்ணெய் ஆட் பண்ணல, அதனால இப்படி இருக்குது. பட் ஆனால் பர்ன்ட் பட்டர் எனக்கு பிடிக்குங்கிறதுனால அப்படி பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் வறுபட்டோன்னே வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்க வேண்டியதுதான். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினோன்னே நம்ம தக்காளியை ஆட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதாவது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், அதோட தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த மிக்ஸ்சர் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறையா தண்ணி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண வேண்டாம். மசாலா போட்டால் நம்மளோட மிக்ஸ்சர் நல்லா வதங்கி ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு. மசாலாவோட பச்சை வாசனையும் இந்த நேரத்தில் போயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்மளோட சிக்கனை, ஊற வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிட வேண்டியது தான். காரம் ஆட் பண்ணுறப்ப நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். சிக்கன்லேயும் நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். அது இல்லாமல் தேங்காயில் மிளகும் சேர்க்குறோம். அதனால நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணுறப்ப பார்த்து நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேக வைங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அதனால ரொம்ப தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சா ஓகேயாக இருக்கும். ஓரளவுக்கு சிக்கன், அதாவது ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்க போடுங்க. முதலே உருளைக்கிழங்க போட்டுறாதீங்க, அப்புறம் உருளைக்கிழங்கு மேஷ் மாதிரி ஆகிடும். ஏன்னா சின்ன சின்னதாக வேறு நம்ம உருளைக்கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சிக்கனில் ஆட் பண்ணி சேர்த்து போட்டு நல்லா வேக விட வேண்டியதான். இப்போ சிக்கனும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேப்சிகமை ஆட் பண்ணுறோம். கேப்சிகமை இந்த மாதிரி டைரெக்டாகவும் ஆட் பண்ணலாம், இல்லைனா தனியாக எண்ணெயில் வதக்கி கூட ஆட் பண்ணலாம். கேப்சிகம் ஆட் பண்ண உடனே அந்த குழம்போட ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. இப்போ கேப்சிகமோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவையும் ஆட் பண்ணுறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க.
கேப்சிகம்மை கடைசியாக தாங்க ஆட் பண்ணணும். முன்னாடி ஆட் பண்ணிட்டோன்னா அது ரொம்ப குழன்னு ஆகிடும். இப்போ நம்மளோட கேப்சிகம் சேர்ந்து தேங்காய் மசாலாலையும் அந்த பச்சை வாசனை போய் நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ரெசிபீஸோடு நாங்கள் உங்களை பார்க்குறோம். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குக்கிங் கில்லாடிஸ். எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸை லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.